உண்மையான பிரச்சனை என்னன்றதை நீங்கள் அறியணும். ஏன் ஆக்கள் விதைகளை நீங்க கண்டுபிடிக்கிறது அவன் என்னத்துக்கான விதைகளை அறியணும். 1900 சம்பளத்துக்கு காலம் 8:30க்கு வந்து 2 மணிக்கு வரை ஒரு நாள் ஒரு குடும்பம் வேலை செய்யணுமா? இன்னைக்கு கூட அரிசி கிலோ 1 கிலோ என்ன விலை அவங்களுக்கு சம்பளம் கூட அவங்களுக்கு ஏதாவது வகையில கூட்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் சின்ன கல்விங்க வந்து நினைக்கிறவங்க கஷ்டமான ஒரு தொழில். அதை செய்யறவங்க தான் அதுல வழி இல்லைன்னு தெரியும். அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தான். அவனுக்கு மோட்டர் சைக்கிள் வாரம்னா 5 ரூபாய் பெட்ரோல் அடிக்கும். 1400 கொண்டு என்னத்தை சாப்பிடுறது? ஒரு ரைஸ் கொத்து விட போகும் தெரியுமா? நாங்கள் இதுக்கு மாற்று வழியா கொண்டு வரணும். இந்த 28 உறுப்பினர்கள் உங்களால் ஏழுமா மக்களுக்கு சேவை செய்ய வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் காசை கொடுக்கணுமா? நாங்கள் 10 லேவசம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செய்ய முடிவுக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. இதைத்தான் நான் சொல்றேன். இது இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முதல் நாள் ஒரு மீடியா வாங்கினான். பொது அரசு கூட எங்க எப்படி இருக்கின்ற வீடியோ கண்காட்சி கூட நான் பார்த்தேன். வீடியோ நான் பார்த்தேன். சமயம் மட்டும் இல்லை, எங்க எல்லா நீங்கள் தலையாட நடந்தாலும் 100 விதமிக செயல்படுத்த முடியாது. இந்த சிஸ்டம் அப்படி சரிதானே? இது வந்து இந்த சிஸ்டம் மாற்றப்படும். இங்க பொறுப்பு நிலப்பாடு கொண்டு கம்பெனிகள் தென்மக்களை வந்தாங்க இங்க சாத்தியமாகும். சரிதானே? ஆகவே இருக்கிற ஆரணியை வச்சுக்கொண்டு நாங்க மேலடிக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நிற்கிறார். இதான் இங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சரிதானே? எடுக்க வேண்டிய நாங்கள் எடுக்க ஒருத்தர் நிற்கிறார். இதான் நிலப்பாடு. இருக்கிறத வச்சு செய்கிறோம், செயற்படுத்த வேண்டிய ஒரு அதுக்காக நீங்கள் ஒரு இடம் வந்து எப்பவும் எடுக்க விடப்பட்டதா? எத்தனை நாள் நான் கொண்டு எடுத்துறேன், எத்தனை நாள் கொண்டு எடுத்தேன், திருப்பி கொண்டு மக்கள் போட்டுக்கிறாங்க. மாறி மாறி என்ன அடுத்த வேலை பாக்குறேன் இல்லையா? யோசிங்க. அந்த கழிப்பு செய்யும் ஆனா மாற்றி பணி செய்து நேற்று விட்டேன். நாங்க செய்யாம சுற்றுச்சூழல் தலைவர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு சிறந்த முறையில் செய்யறதுக்கான சொன்னா அவ்வளவு லேவ செய்ய போட்டு நீங்கள் நாங்க வர இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, காசு பிரச்சனை கேளுங்க. இல்ல சாப்பிடறது கூட ஒரு இருக்கை. அப்ப அதை வழிபாடு செய்யாம சும்மா அவங்கள குறை சொல்லி வேலை இல்லை. அந்த வழிபாடு புதுசா வந்தாங்க போகணும்னா நம்ம சம்பளம் காணாது.
சொல்ற நியாயம் வந்து தான் நேசம் சும்மா என்ன காலத்து கொண்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. அவ்வளவுதான். சரி, கௌரவ நவிசாளர்களே, இதுல வந்து நிறைய விடயம் குறிப்பிட்டபடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். முதல்ல வந்து சபைக்கும் பணியாளர்கள் நன்றி சொல்றேன் சொன்னால் சிறப்பான முறையில புரிந்துமோ பணிப்பட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சில பிள்ளையான தகவலாக தரப்பட்டு நான் தெரியல. நான் பேசுறேன் 2 ஆளுநர் தான் இருந்தது. நானே தான் கூட்டினான் 3 பேர் தான் வந்தவர். அதோட வந்து இன்று வரை நீங்கள் சொன்னீங்க சிறப்பான அந்த விஷயம்னு சொல்லி பிரதேச சபையினுடைய வருமான வரி உத்தியோகத்தினால கடைகளுக்கான கட்டணம் வரப்பட்டது விதிக்கிறது. இன்றைக்கும் அந்த நரநகரத்து வளைவில் அந்த பாலத்துக்குள்ள எவ்வளவு குப்பை கழிவுகள் இருக்கின்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி. அதே மாதிரி தான் இந்த கழிவகங்கள் பொறிமுறை தொடர்புல கிட்டத்தட்ட வரவேற்பு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஒரு இறப்போடு நடந்தது. அதுல சந்தில போட்ட வாழையில இருந்து வெடி வரையும் சப்பரத்தன் தான் அவங்களோட சேர்ந்து நாங்கள் அகற்ற வேண்டிய ஒரு துப்பாக்கியமான சூழல் இருந்தது. வெடி கொடுக்கப்பட்டது. அதுக்குள்ள அனுமதி எடுக்கப்பட்டதா இந்த வட்டாரம் சார்ந்த கரணங்களாக இல்லை. அது அனுமதி எடுக்கப்பட்டதா இல்லையா அகற்றப்பட்டது தொடர்புல வந்து நாங்கள் தப்பாக அன்றைக்கும் வந்து வாகன சாரதியோட சேர்த்து 2 பேர் தான் அனுப்பப்படுகிறாங்க. ஒரு பெரிய இடத்துல வந்து நீங்கள் சொல்றீங்க கலைஞர் அங்க கழிப்பகத்தில் அறிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தவறான தகவல் தரப்பட்டிருக்கா இல்லது அவங்க வந்தது பிள்ளையாக எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் யதார்த்தமானது. கடைசி அவங்க இல்லான்னு சொல்லி நாங்களும் போய் நின்று அந்த கழிப்பகத்தை செய்து முடிக்கிறாங்க. நாம்பாடி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக அந்த மேற்பார்வையாளர் நீங்க கேட்டு வேண்டாம் விஷயம் தெரியும். இதுல போன மக்கள் அதை பார்த்து கொண்டு வந்தது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் இப்படியான பெரிய நிகழ்வுகள் நடக்குது. இன்றைக்கு நீங்கள் இப்ப இந்த நிமிஷம் வரையும் அகற்றப்படையில அந்த வாய்க்கால் கிடக்குது. கடை போட்ட இடங்கள்ல அவர்களுக்கு பிரதேசமைக்குரிய கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏழு விஷயத்துல சொல்றேன். நீர்வளங்கள் ஏனைய விடயங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக தெளிவாக செய்யப்பட்டது மாற்றுக்கிறது இடம் கிடையாது. ஆனா ஒரு விடயம் முடிஞ்சதுக்கு பிறகு அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது என்பது தொடர்புல மிக அவர்கள் உங்களுக்கு அடிச்சு எனக்கு வந்து கோயிலுக்காக அடிக்கடி அடிச்சு கொண்டிருக்கிறது சொன்னால் காசு கட்டுறது என்ன நடக்குது அவலப்படுமா இல்லையா தொடர்புல அதை வந்து நீங்க ஆல்ரெடி இல்லையான்னு சொன்னா காசு வாங்குறதுக்கு அந்த அதிகாரிகள் சரியான வீதிக்கு வெளியிடும். இந்த திருவிழா முடிஞ்சு எத்தனை நாள் 15ஆம் தேதி திருவிழா முடிஞ்சது. இந்த ஏறக்கூடிய எத்தனை நாள் 10 நாள் கிட்ட ஆயிடுது. ஒவ்வொரு நாளும் கணக்கு அந்த வீதியால போயிடும். 10 நாள் உங்களுக்கு காரணம் இல்லையா? ஆகவே இது வந்து ஒரு மிக இறுக்கமான அதனால 137 வந்து அந்த வட்டாரக்கூடிய வாகனம் உள்ள நாள் இப்ப வரை அந்த கழிவு எத்தனை வீதியில அவ்வளவு பையனோட கழிவு இருக்கு. அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற போது நாங்கள் என்ன செய்ய போறோம் என்பதற்கான ஒரு பதில்கள் தேவை. இப்ப நீங்கள் நான் சொன்னது மருதடி பிள்ளையாக எங்களுக்கு மேலதிகமான வேலை நீங்கள் சொன்னாதான் நான் சொல்றேன். நீங்கள் இருக்கிறது நம்ம சொல்ல முடியும். அது கொஞ்ச நாள் சொல்றீங்க மருதடி பிள்ளையார் என்றது ஒவ்வொரு அது நாங்கள் பணமையா செய்கிற வேலையில மேலதிகமான வேலை. அப்ப அதுக்கு நாங்கள் வாங்குற பொழுது நாங்கள் இங்க இருந்துதான் இதுல இருந்து அடுத்த கட்ட வேலைகள் குறை வேண்டிய இதான் நிலப்பாடு. அதுக்கு 2 பேர் 4 பேர் இருந்து நான் எல்லாரையும் மட்டும் சொல்லிடுறேன். மேலதிகமான வேலை வேலைன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படித்தான் வருது. மேலதிகமாக நாங்கள் செய்யறது நாங்கள் இருக்கிறத வச்சு கொண்டு வருமானம் அதை செய்யறோம். அந்த நேரத்துல சில விஷயங்கள் இங்க அளவுடப்படும். இதான் நடமை. இப்படித்தான் இதை கொண்டு போகலாமே தவிர ஆனா வாய்க்கால் வழியே நாங்கள் ஒவ்வொரு டிப்பாகவும் ஒவ்வொரு இதுக்கும் வாய்க்கால் எல்லாம் திருப்பி போறோம். திரும்பவும் வாய்க்கால் வழியும் குப்பையிலும் திருநூலையிலும் போற இடம் தான் கிடக்குது. அதை நெடுகாலம் விட்டு எல்லாரும் நாங்கள் ஏற்றி கொண்டு போறதுக்கு ஏதாவது அப்ப அது வாய்க்கால் பிரிய பண்ண செய்கிறோம். அதுக்கு தனியாக எடுத்து நாங்கள் செய்வோம். தற்சமயம் இப்ப என்ன பிரச்சனை நாங்கள் அடுத்தடுத்ததை பார்த்து கொண்டு வரணும். இவ்வளவுதான். இது நீங்கள் என்னடா நான் கேட்கிறது ஒன்று வேற ஏதாவது பற்றி கதைக்கலாம். திண்ம கழிவுல நீங்கள் சொல்ற பிரச்சனை இவ்வளவுதான். அது எங்கேயும் நாங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். பள்ளிக்கூடம் படித்தா பள்ளிக்கூடத்துக்கு பேசுறோம். எந்த பள்ளிக்கூடத்தையும் கேட்கணும். ஸ்கூலுக்கு சொன்னா போன் பண்ணி எனக்கு சொன்னா நான் உடனே அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யணும். அது ஒரு நாளோ 2 நாள் 2வது நாள் அதை நாங்கள் மேலதிகமா செய்துதான் செய்யறோம். சில இடங்களை நிரந்தரமான தீர்வுக்கு நாங்கள் போகணும். நெடுதல் அப்படியே விட்டு இருக்கலாம். அப்ப அதனாலதான் பார்க்கிறோம். சில விஷயங்கள் இருக்கிற ஒன்றுக்காக 9 நடக்கல நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அதுதான் இங்க நடக்கிற பிரச்சனை. 9 நடக்குது 1 நடக்கிறதுக்காக நீங்க இந்த சபை நேரத்துக்கு அதை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நில மாற்றம் அடையணும். இதே நாங்கள் நெடுதல் இப்படியே பேசி இந்த நிர்வாகம் செய்யல சொல்றது மூலமா அதுவும் ஒரு மைனஸை கொடுக்கும். ஆளணியின் மீது இந்த உள்ளத்துல அதுவும் ஒரு மைனஸை கொடுக்கும். நாங்கள் உள்ளத்தை செய்தாலும் உள்ளத்தை எங்க
செய்தாலும் செய்யலை. இன்னைக்கும் வேணுமென்றால் இந்த நாங்கள் சபை வந்த பிறகு அடுத்த வேணுமென்றால் சபையில உங்களுக்கு இந்த ஆதரவை பயன்படுத்தி செய்த அத்தனை வேலை திட்டங்களை பட்டியல்படுத்த முடியும். அதை பற்றி நீங்க வாழ்த்த மாட்டீங்க, அதை பற்றி நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க எங்க ஒரு இடத்துல குப்பையை கொண்டு வந்து என் மீது இருக்கிற வெறுப்பாக தான் அதிகம் நீங்கள் கொடுத்து செய்வீர்கள். ஆனா அதை பற்றி நானும் கவலைப்பட போறது இல்லை. இதுதான் நடைமுறை. வேணுமோ நான் அடுத்த சபையில நீங்கள் சொன்னால் பட்டியல்படுத்த முடியும் என்ன. இதுவரைக்கும் நாங்கள் செய்த வேலை திட்டங்கள் மேலதிக செலவீனம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வச்சு வேலை செய்த பட்டியலை என்ன தர முடியும். அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? சில வட்டாரத்துல உறுப்பினர்கள் என்ன இங்க வந்து கேட்கறது இல்ல, இதுல வந்து கலைக்க இல்ல, தங்களை இருக்கிற பிரச்சனை போன் சொல்லுங்க. நான் உங்க மாற்று திட்டத்துக்கு அதுக்கான வழியை நான் செய்யறேன். எத்தனையோ வட்டார உறுப்பினர்கள் அப்படி இருக்கிறோம் செய்யறோம். இல்ல இதுல நான் உங்களுக்கு கார்பரேட் கோயில் நிர்வாகமோ மக்களோ இதோட மிக திருப்திகரமான நிலையில் இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது அகற்றப்படாத ஒரு விஷயம் வந்து இவ்வளவு நாளும் செய்த அந்த பெரிய சேவையை பாதிக்கிறதுதான் என்னுடைய விஷயம். அது செய்வோம், அதுக்குரிய செய்வோம். உண்மையா நீங்கள் அது பொறுப்பு போய் பிள்ளையார் கோயில் பொறுப்பு எனக்கு உண்மையா சந்தோஷமா இருந்தது. வேண்டாம் ஒரு கவுன் உறுப்பினர் மருதரி பிள்ளையார் கோயில் அவ்வளவு நாடு நின்று இங்கிற பிரதேசம் வைக்கணும் அந்த பெருமையை தேடி தங்க நீங்க. அதே மாதிரி நீங்க இருக்கா வந்து இங்க இருக்க திருப்பி கலைச்சு ஆடன் இருக்கிற நேரத்துல அந்த டைமை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாத்துக்குமே ஒரு சரியான நிர்வாகத்தை மேற்கொள்ள முடியுமா இருந்தா 10 நாள் வரை குப்பையாளர்கள் நான் தான் வந்து இந்த வேலைக்கு போகணும். எல்லாருமே